மருத்துவமனையினுடைய நிர்வாகி அவர்களுக்கும், மருத்துவமனையினுடைய முதல்வர் அவர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், ஒரு கடலில் நீந்துவதற்காக கடற்கரையில் காத்திருக்கின்ற இந்த குழந்தைகளை எல்லாத்தையும் முதற்கண் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவத்துறை என்பது நாங்கள் இப்போ என்னுடைய இதை பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறை என்பது அது நம்பிக்கை சார்ந்த ஒரு துறை. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. நீங்க திருக்குறளும் படிக்கணும். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. திருவள்ளுவர் சொல்றார், ஒரு பொருள் இருக்கு, அதற்கு எதனோடும் உவமைப்படுத்தி சொல்ல முடியாது. இப்போ ஒரு பொண்ணு இருக்குன்னா அது கிளி மாதிரி இருக்கு, அல்லது ஒரு ரோஜா பூ மாதிரி மென்மையாக இருக்குது, அப்படி ஏதாவது ஒரு உவமை சொல்லிடுவாங்க. ஆனால் உவமையே சொல்ல முடியாத ஒரு பொருள் இருக்குது, அதை நீங்கள் வரைஞ்செல்லாம் காமிக்க முடியாது. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. மருத்துவர்களுக்கு அந்த நம்பிக்கை சார்ந்தது. அது நீங்கள் எதை நம்பினாலும் சரி, அது கடவுளை நம்பினாலும் சரி, இயற்கையை நம்பினாலும். கடைசியில் கேட்குதுங்களா? கேட்குதா? ஆகவே அந்த இயற்கை ஆக இருந்தாலும் சரி, இல்லை இறைவனாக இருந்தாலும் சரி, அதை வரையறுத்து சொல்ல முடியாத ஒன்று இருக்கிறது. அதை இதுதான் அப்படின்னு வரையறுக்க முடியாது. முதல்ல இது பேசிக் அடிப்படையான ஒரு தகுதி. ஏன்னா இன்றைக்கு உலகம் இருக்கிற இதில் இறை அப்படிங்கிறது ஒரு பொருள், அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒரு பொருள். அதை மெய்ஞானிகளெல்லாம் அதை ஒரு கடவுளுங்கிறாங்க, விஞ்ஞானிகள் அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆகவே அந்த பொருளை நாம் நம்பணும். அந்த பொருள் அப்படிங்கிறது அது எதுவாக வேணா இருக்கலாம். ஆகவே மருத்துவர்களுக்கு முதல் இது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, மருத்துவர்கள் மனிதர்களை மட்டும்தான் பார்க்கணும். நோ டிஸ்கிரிமினேஷன். இந்த மதத்தை சார்ந்தவர்கள், இந்த ஜாதியை சார்ந்தவர்கள், இவர்கள் இன்னார். உங்களோட ஒரே இது மனித குலத்திற்கு சேவை செய்வது, மனித குலத்தை குணப்படுத்துவது. அந்த ஒரு குறிக்கோளில் தான் நீங்கள் இருக்கணும். இது முதல் அடிப்படையான ஒரு தகுதி. நான் உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு சிறு தகுதி இருக்குது. எப்படின்னா, என்னுடைய மருத்துவ படிப்பை கோவை மருத்துவக் கல்லூரியில் 332 ரூபா கட்டி மெரிட்ஸ் இதில் ஜாயின் பண்ணேன் 1987. என்னுடைய படிப்பை முடிச்சுட்டு நான் வில்லேஜில் கண்டிப்பாக போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே இதில் பெதப்பம்பட்டிங்கிற ஒரு ஊரில் 10 ரூபா ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒரு பேஷண்ட்டை பார்த்தா எத்தனை ரூபா? 10 ரூபா. அது மாதிரி என்னுடைய ப்ராக்டிஸை நான் தொடங்கினேன். அதற்கு பிறகு பிரைமரி ஹெல்த் சென்டர் கோலார்பட்டி. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, எந்த விதமான பெருமையெல்லாம் இல்லை. நான் எதெல்லாம் சந்தித்து வந்தேன் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நான் கடலில் நீந்திட்டு கடல் இப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கடற்கரையில் நின்றுட்டு ஒரு பெரிய நம்பிக்கையோடு காத்துட்ருக்கீங்க. அந்த நம்பிக்கையை நீங்கள் ஒன்றும் தளர விட வேண்டாம். நீங்கள் மக்களுக்கு, மனிதர்களுக்கு அன்பு செலுத்துவது தான் சிகிச்சை. ஆவியினுள்ளும் அறிவினிடையிலும் அன்பை வளர்த்திடுவோம், விண்ணின் ஆசை வளர்த்திடுவோம் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். இங்கே அன்பை தவிர எதுவுமே கிடையாது. இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் இந்த ஜாதியை சார்ந்தவன், இவன் இந்த மதத்தை சார்ந்தவன், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சின்ன வட்டங்களுக்குள்ளே நீங்கள் சிக்கிறாதீங்க. அதுதான் மறுபடியும் நான் அந்த பாட்டு சொல்கிறேன். தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. இது முதல் பாடம். டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. ஒருத்தன் அழுக்காக வருவான், அவன் உழைப்பாளி, மண்ணில் வேலை செஞ்சுட்டு வருவான், அவனுக்கு உண்டான சிகிச்சையை நீங்கள் கொடுக்கணும். ஏன் சார் கொடுக்கணும்?
டீ குடிக்கிறோமில்ல, பால் குடிக்கிறோமில்ல, பால் காலையில் எழுந்திரிச்சு டீ போட்டு பால் குடிக்கிறோம், எப்படி வருது? நீங்கள் உங்களுக்கு பால் தேவையில்லைன்னு நீங்கள் சொல்லலாம், அல்லது ஒரு காய்கறிகளை விளைவிச்சு கொடுக்குறாங்க, அவங்க எப்படி கொடுக்குறாங்க? அவங்க போய் உழைச்சி கொண்டு வந்தது தான் உங்களுக்கு வருது, மார்க்கெட்லேருந்து வருதுன்னு சொல்லிடாதீங்க. ஆகவே அவர்களுக்கு திரும்பி சேவை செய்வதற்காகத்தான் இதை படிக்கிறோம். முதல்ல இந்த பாடத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பணம் சம்பாதிப்பதற்காக மருத்துவம் படிக்க வராதிங்க, இல்லை. அடுத்து நீங்கள் எந்தெந்த மாதிரியான சவால்களை எதிர்கொள்ள போறீங்க அப்படின்னா, தொற்று நோய்கள் வெளியே இருக்கு, தொற்றா நோய்கள் இருக்கு. முதல்ல தொற்று நோய்களாக இருந்தது. நாங்கள்லாம் வந்து குழந்தையா இருக்கிறப்போ கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வயிற்றுப்போக்கு, டைஃபாய்டு, அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு வந்தாங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அப்படி வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாகரீகம் அதிகமாக மக்கள் நடப்பது இல்லாமல் போனது. நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து நெகமத்தில் இருந்து ராமச்சந்திராபுரத்துக்கு பஸ்ஸில் போவேன். ஒரு நாள் பஸ் இல்லைன்னா 10 கிலோமீட்டர் வந்து பைய எடுத்துகிட்டு நடந்து வந்திருக்கேன். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை இப்போ உங்களுக்கு இருக்கா? இல்லை. உங்களை எல்லாம் வந்து உங்களுடைய பெற்றோர்கள் வந்து ஒரே குழந்தையாக இருக்கிறீங்க, உள்ளங்கையில் வைத்து தாங்குறாங்க, தவறில்லை. ஆனால் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய, அதனால் என்ன இதாச்சு அப்படின்னா, தொற்றா நோய்கள் வந்து வர ஆரம்பிச்சது. அது என்ன சார் தொற்றா நோய்கள்? தொற்றும் நோய்னா நான் சொல்லிட்டேன், கிருமிகளினால் வருவது. தொற்றா நோய்கள்னா என்ன? அது வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவாது. இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், புற்றுநோய், RTA ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் வந்து இஸ் அ டிசீஸ், இஸ் அ நான் கம்யூனிகபிள் டிசீஸ். சூசைட், மென்டல் டிசார்டர், இது வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ். தமிழ்நாடு வந்து இப்போ RTAவில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துருச்சு. அதில் கோயம்புத்தூர் இன்னும் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துருச்சு. இந்த சாலை இருக்கு இல்லையா, பாலக்காடு, இந்த சாலையில் தான் விபத்துக்கள் அதிகமாக நடப்பதாக புள்ளி விவரங்கள் வந்து இந்து பேப்பரில் போட்டிருக்காங்க. அது RTA. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா, நான் தான் சொன்னேன், ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணேன், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் டியூட்டராக இருந்தேன், ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜுகளுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குற டாக்டராக இருந்தேன். அவங்களுக்கு ஏதாவதுன்னா என்னை கூப்பிடுவாங்க. கிருபாகரன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜட்ஜு எல்லாம் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களோட கேபினுக்கு டாக்டர் கூப்பிடுவாங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருந்தேன். பிறகு வந்து இங்கே வந்து இப்போ ரெசிடெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், அதாவது இருப்பிட மருத்துவ அதிகாரியாக இருக்கேன். அது என்ன சார் இருப்பிட மருத்துவ அதிகாரி அப்படின்னா? இருத்தல். இந்த வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு என்னன்னா நீங்கள் இருத்தல். அது என்ன சார் இருத்தல் அப்படின்னா, எப்பவுமே வந்து எதிர்காலத்தை பற்றிய ஒரு கனவுகள்லேயே இருக்காதீங்க, நிகழ்காலத்தில் இருங்க. இறந்த காலத்தை பற்றி அது முடிஞ்சிருச்சு. இறந்த காலத்தில் எத்தனையோ நமக்கு நல்லது நடந்திருக்கும், கெட்டது நடந்திருக்கும், அதுலேயே நினச்சிட்டு இருக்க வேண்டாம். இன்று பொழுது உங்கள் ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, உங்கள் பேராசிரியர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, எந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க, அதையெல்லாம் வந்து கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க தக. கசடர நீங்கள் அது கற்கணும். என்ன சொல்லி கொடுக்குறாங்கங்கிறத நல்ல தெளிவாக கூர்ந்து கவனித்து அதை உள்வாங்குங்க. ஒன்றை நம்புவதற்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் ஒன்றை நம்பிவிட்டால் அதை சந்தேகிக்காதீர்கள். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். முதல்ல இந்த டாக்டராக இருக்கிறவங்க நாங்கள் இந்த புத்தகம் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காருங்க. நியூஸ் பேப்பர் படிக்கணும், பாரதியார் கவிதைகளை படிக்கணும், திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு படிக்கணும். சிறிது வயிற்றுக்கு இயப்படும்னாரு திருவள்ளுவர். என்ன சொன்னார்? சிறிது வயிற்றுக்கு இயப்படும் அப்படின்னாரு.
யாருக்கு எல்லாத்துக்கும் ஒரே டயட், அவர் வர்றப்ப சொல்லிட்டு வந்தார் அழகா, எல்லாத்துக்கும் ஒரே டயட். நாங்களும் அதான் சொல்கிறோம், நாங்களும் அப்படி தான் பிரிச்சிருக்கோம். பிரைமரி ஹெல்த் கேர், செகண்டரி ஹெல்த் கேர், டேர்சரி ஹெல்த் கேர். பிரைமரி ஹெல்த் கேர்னால் என்ன? நோய் வருவதற்கு முன்பே ப்ரிவென்ட் பண்ணுறது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். வருமுன் காப்போம். அது எப்படி சார் வருமுன் காக்கிறது அப்படின்னா, நோய் அறிகுறிகள் வராமல் அதுக்கு முன்னாடியே ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சார் ரிஸ்க் ஃபேக்டர்? இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன் நான் வந்து இந்த இருத்தலை பற்றி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரெசன்ஸில் இந்த கணத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனநோய் இருக்காது. நீங்கள் ஒரு ட்ரக் அடிக்டாக இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு மன அழுத்தம் இருக்காது. மனப்பிறழ்வு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. பாரதியார் சொல்கிறாரு, சென்றது இனி மீளாது மூடரே. என்ன சொல்கிறாரு? சென்றது இனி மீளாது மூடரே, நீவீர் சென்றதையே நினைத்து கொன்றளிக்கும் கவலை என்னும் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம். போனதை பற்றி கவலைப்படாதீங்க, அது போயாச்சு. நேற்றுங்கிறது உடைந்த பானை, நாளை மதில் மேல் பூனை, இன்று கையில் இருக்கும் வீணை. இதை மீட்டு முதல்ல இந்த பாடத்தை நீங்கள் படிங்க. இங்கே தான் மாதா பிதா குரு தெய்வம்னு வர்றாங்க. உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் சேர்ந்து நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைத்து இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இவர்களை நம்பி விட்டுருக்காங்க. இவர்கள் நம்பியதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இரும்பை தரும். உன்னை நம்புவதற்கு நீங்கள் நிறைய நேரம் எடுத்துங்க. நீங்கள் நேச்சுரோபதியை நம்பி வந்திருக்கீங்க, இது கண்டிப்பாக குணப்படுத்துன்னு நீங்கள் நம்புறீங்க. அதை அவங்க உங்களுக்கு சொல்கிறாங்க, கண்டிப்பாக குணப்படுத்தும். ஏன்னா எங்களுடைய அலோபதிக்கு இதுக்குன்னு வந்து பார்த்தா, நாங்கள் இப்படி பிரிக்கிறதுல அந்த பிரைமரி கேரில் வந்து உங்களை நாங்கள் சேர்த்திக்குவோம். செகண்டரி டேர்சரி கேருங்கிற வரப்போ நம்ம கொஞ்சம் மாறுவோம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா, அதை எங்கள் நோயாளிகளை செகண்டரி லெவலுக்கு கொண்டு போகாமல் நீங்கள் தடுக்க முடியும். அது என்ன சார் செகண்டரி லெவல்னா? நோய் வந்தாச்சு, ஏர்லி டயக்னோஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் தான் செகண்டரி கேர். டேர்சரி கேர்னால் என்னென்னா, அந்த நோய் முற்றி ஆர்கன் ஃபெயிலியருக்கு போயாச்சு, அது வந்து டிசபிலிட்டி லிமிட்டேஷன், அதெல்லாம் டேர்சரி கேர். பெரிய பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் டிசபிலிட்டி கேர் தான் நடக்கும். அப்புறம் ரீஹபிலிட்டேஷன். அது என்ன ரீஹபிலிட்டேஷன்னா, ஒருத்தனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, ஃப்ராக்சர் ஆகிடுது, ஆக்சிடென்ட்டே ஆகாமல் தடுக்கிறது வந்து பிரைமரி கேர். அது எப்படி ஆக்சிடென்ட்டே ஆகாமல் தடுக்கிறது அப்படின்னா, இந்த ரோட்டில் தான் அதிகமான விபத்துக்கள் நடக்குதுன்னா இது எதனால் நடக்குது அப்படிங்கிற விபத்துக்குண்டான காரணிகளை கண்டறிதல். தயவுசெய்து இங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே ரெசிடெண்ட்டாக தான் இருக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். தயவு செய்து டூ வீலர் வந்து பேன் பண்ண வேண்டிய ஒரு வெஹிக்கிள் நம்ம நாட்டில். ஏன்னா அவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது. அதுவும் குறிப்பாக ஹை ஸ்பீடு என்ஜினில் இருக்கக்கூடிய அந்த டூ வீலரெல்லாம் வந்து தயவு செய்து தம்பிகளாக யாரும் அதை பயன்படுத்தாதீங்க. அது ஒரு கணக்கெடுப்பு ஆய்வுகள் சொல்லுது. ஆகவே அந்த பிரைமரி ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, விபத்தே வராமல் தடுக்கிறது. ஹெல்மெட் போட்டுக்கிறது, சீட் பெல்ட் போட்டுக்கிறது, வேக்சின் போட்டுக்கிறது, இதெல்லாமே என்ன, அந்த நோயை தடுப்பது, அந்த விபத்து வராமல் தடுப்பு தான் பிரைமரி கேர். இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஆகவே நீங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய உணவு வகைகளானாகட்டும், வள்ளுவர் சொல்கிறாரு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனி. சரிங்களா? அப்படிதானே? அதுதானே உங்களுடைய உணவு முறை. இதெல்லாமே நீங்கள் படிக்கிறீங்க. நீங்கள் வந்து பிரைமரி கேரில் வர்றீங்க. நீங்கள் ஒரு நோயாளி சர்க்கரை நீரழிவு நோய் உள்ளவனாக, அதாவது இப்போ சைல்டுஹுட் ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? குழந்தைகள் பருமனோடு இருக்கிறது. அந்த குழந்தைகள் பருமனோடு இருக்கிறவங்களுக்கு உங்கள் மாதிரியான டயட் இதுகளையெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள வந்து யோகா,
அந்த தியான முறைகள் இதெல்லாம் சொல்லி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொண்டு போகிறப்போ அவங்க மனநலத்தோடு, உடல் நலம், மனநலம், சமூக நலம், இது மூன்றும் சேர்ந்தது தான் ஹெல்த். பிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங். ஹெல்த்துக்கு டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க? பிசிக்கல், மென்டல், சோசியல் வெல்பீயிங். இப்போ இந்த மூணுக்குலையும் வெல்பீயிங்காக இருக்கிறதுக்கு அடிப்படையான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஆகவே உங்களை பற்றி நீங்கள் ஒரு உயர்வான சிந்தனையோடு வந்திருக்கீங்க. அந்த உயர்வான சிந்தனையை கொஞ்சம் ஒரு இம்மி அளவும் கூட தளர விடாமல், ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ எங்களுக்கெல்லாம் வர்றது யார் வருவாங்கன்னா, 108 இப்போவோ அப்போவோன்னு வர்றவங்க தூக்கி போட்டு கொண்டு வருவாங்க. அல்லது ப்ராட் டெட், டெய்லியும் ஒரு 5-6 பேர், என்னோட வேலையே அதுதான், இறந்த சடலத்தை கொண்டு வருவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி இறப்பிற்கான காரணத்தை கண்டறிவேன். நாங்கள் அந்த இடத்துல இருக்கோம். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எங்கள் பக்கமே வராமல் தடுக்கிறதுக்கான இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இப்போ யார் உயர்ந்தவர்கள்? நீங்கள் தான். உங்களுடைய இதய வழிமுறைகளை குழந்தைகளிலிருந்து பெரியவர்களுக்கு வரைக்கும் உங்களுடைய முறைகளை சொல்லி கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தினா இந்த சமூகத்திற்கு, இந்த மாநிலத்திற்கு, இந்த உலகம் உய்வதற்கான ஒரு வழியை காட்டுபவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். உங்களையெல்லாம் அப்படி படைச்சிருக்காரு பராசக்தி. எப்படி? சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. விசையுறு பந்தினை போல் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமெனச் சுடர்தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீ சுடினும் சிவ அசையறு மனம் கேட்டேன், சிவசக்தியை பாடு நல்ல அகங்கேட்டேன் அப்படின்ட்டு பாரதியார் சொல்கிறார். ஆகவே இந்த கல்வி நம்மளால் பயன் என்னன்னா, நீங்கள் இந்த கல்வியை எதுக்காக படிக்கிறீங்கன்னா, தயவு செய்து சோற்றுப்பிழைப்புக்காக படிக்கிறேன்னு சொல்லிடாதீங்க. இந்த மாநிலம் பயன் உறவதற்காக, இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக தான் இந்த கல்வி படிக்கிறீங்க. ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு இதை விட நிறைய வழி இருக்குது. இதெல்லாம் இல்லை. நம்மளுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு பொழப்பு பண்ணுவாங்க. இது அப்படி இல்லை. நம்ம கொரோனாவில் எத்தனை டாக்டர் செத்து போனாங்களா இல்லையா? எத்தனை செவிலியர்கள் இறந்து போனாங்களா இல்லையா? ஒரு போர் படையில் எல்லையில் நின்று போர் புரிகிற மாதிரி போர் புரிஞ்சு இறந்தாங்க. நாங்கள்லாம் கொரோனாவில் உள்ள, நான் ஒரு நாள் வார்டில் இருக்கேன். அன்றைக்கி நைட்டு மட்டும் ஒரு 7 பேர் சாகுறான். என் வார்டில் 7 பேர் சாகுறான். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துமெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆனால் நான் உங்களை பார்த்து கேட்குறேன்னா, இந்த கொள்ளை நோய்களோ, தொற்றும் நோய்களோ, தொற்றா நோய்களோ, அல்லது மனப்பிறழ்வுகளோ, ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் வரக்கூடிய மனநோய்களோ எதுவுமே வராமல், இந்த டாக்டருக, இந்த அலோபதிக் டாக்டர் பக்கமோ அல்லது இந்த இது பக்கமே வராமல் அவர்களை தடுத்து அவர்களை ஒரு நல்ல, இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு நல்ல மனிதர்களாக வாழ வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஆகவே உங்களுடைய பங்களிப்பு என்பது ஒரு கடவுளினுடைய ஒரு மகத்தான பணியாக இருக்கிறது. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. வணக்கம்.